அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களோட ராசி அதிபதி புதன் பகவான். அதனாலேயே இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. ரொம்ப சிரித்த முகத்துடன் அதிகமாக எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. பேச்சில் அதிகம் நகைச்சுவை கலந்து தான் பேசுவாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க மற்றவங்க செய்ய தவிர ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதை திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க தான். பேச்சில் எல்லாரையும் கவர்ந்துருவாங்க. புதிய ஆடை அணிவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. உணவு சாப்பிட்றதுலையும் அதிக விருப்பம் உடையவங்க தான் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. மற்றவர்கள்கிட்ட வேலை வாங்கிறது அப்படின்னா நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க தான். நம்ம எளிமையாக நகைச்சுவையாக பேசிய மற்றவங்ககிட்ட வேலையை எளிமையாக வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகத்துலேயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் என்னென்ன அனைத்தும் கிடைக்க இருக்கு. இந்த 15 நாளும் உங்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் 2வது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார், புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறாங்க, சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிர பகவான். கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களும் இருக்கு. வேற கிரக நிலை மாற்றம் எதுவுமே இல்லை. இதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. இவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கடினமான வார்த்தைகளால் எந்த காரணத்திற்காகவும் மற்றவங்க கிட்ட பயன்படுத்தாதீங்க. அலட்சியமான போக்குனால சில நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று தேடி வர இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி கூடுதலான ஆதாயத்தெல்லாம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்கள் உள்குத்து வேலையெல்லாம் பார்ப்பாங்க. கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஒரு சில குழப்பலாம் அப்பப்போ ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மனைவியின் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வதனால உங்களுடைய குடும்ப சூழலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், விருத்தி செய்யலாம் அப்படின்னு நினைச்சவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு பொருளாதாரத்தில் திக்குமுக்க ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. செலவுகளை பார்த்து செலவு செய்யுங்க. குரு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி எடுத்து கொடுப்பீங்க. அதனால் நிறைய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தங்க நகையை வாங்குவதிலையும் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதனாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க
நல்ல இருக்குது. கவனமாக இருங்க. செலவுகளை பார்த்து செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. சுக்கிரன் 9, 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக தான் அடுத்த 15 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. அரசியலில் இருக்கிறவங்க மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கேது ராசியில் அமர்ந்திருக்கிறார். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அந்த சண்டையினால் மனதில் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அடுத்த 15 நாட்களும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைக்கி ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. ஏன்னா இந்த 15 நாட்களுமே உங்களுக்கு கிரக நிலை சாதகமாக இல்லாதனால கவனமாக இருங்க. ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்பட்டீங்க அப்படின்னால தான் உங்களால் தப்பிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப மனக்குழப்பத்துலேயும் பிரச்சனையிலையும் மன போராட்டத்துலேயும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அடுத்த 15 நாட்களுமே கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரத்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். சீரான பொருளாதார நிலை இருக்கும். மனதிற்கு பிடித்த மனையெல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, அதற்கான யோகம்லாம் இருக்குது, வாங்கலாம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் டக்குன்னு முடிவெடுக்காமல் கொஞ்சம் ஒத்தி போடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி சில பேர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தொழிலை தொடங்குறது ரொம்பவும் நல்லது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. புதிதாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்திட்டிருந்து உங்களுக்கு அனுகூலமான பதிலெல்லாம் வரும். நல்ல ஒரு குரு ஆலோசனை பெற்று அதன் வழியில் நடக்கிறது ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்கும். கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? தெய்வீக சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். ஆடை ஆபரணங்களாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. நல்ல ஒரு உணவு சாப்பிடுவதற்கான யோகம் இருக்குது. எதிர்பாராத தனவரவு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். கௌரவம், பட்டம், பதவி இதெல்லாம் உங்களுக்கு தேடி வர இருக்குது. உயர் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு அடுத்த 15 நாட்களும் கிடைக்கிறதுக்கு. புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்கள் ரொம்ப ஒரு முன்னேற்ற காலகட்டமாக தான் இது அமைந்திருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்து காணப்படுவீங்க. சிலருக்கு இடமாற்றம், பயணங்கள் மூலிமா ஒரு சில துன்பங்களெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. சகோதரர் வழியிலும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு. நீண்ட தூரம் பயணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி ரொம்ப தைரியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்குங்க. அதே மாதிரி இந்த 15 நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமையும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக குழந்தைகளை பார்த்துப்பீங்க. நீங்கள் எப்போதுமே பண விஷயத்தில் ஒரு சிந்தனையுடனே இருப்பீங்க. இடைவிடாத கடின உழைப்பால் உங்கள் நேரத்தில் உணவு அருந்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு அனுகூலமான பதில் ஒன்று கிடைக்கும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும்.
அரசு வழியிலும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க. உங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகி ஓட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.